Hello friends, welcome to Iroda Ammachi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான banana cake எப்படி பண்ணலாம்னு பாப்போம். இது வந்து மைக்ரோ ஓவன், OTG அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை கிடையாது. கிரில்லும் தேவை கிடையாது. இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பாத்திரத்திலே ரொம்ப நல்ல சிம்பிளா, நல்ல டேஸ்டா, நல்ல ஸ்பாஞ்சியா எப்படி செய்யலாம்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வீட்டு இருப்பு சட்டிலே நம்ம டெய்லி நம்ம சமைப்போம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்திலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை போட்டுருங்க. ஸ்டாண்டை போட்டு இதுக்கு ஏற்ற ஒரு மூடியை போட்டுடலாம். இட்லிக்கு அப்புறம் மூடி அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா டைட்டாக காற்று போகாத மாதிரி மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே நம்ம அந்த மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த வாழைப்பழத்தை வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், மத்தில் வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டாலும் மசிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நான் மிக்சிலேயே இதை வந்து ரெடியாக எப்படி வந்து மசிச்சுக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி 2 பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சுகரை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு நம்ம கேக் செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால் சர்க்கரையை வந்து இந்த அளவுக்கு பொடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம இப்போ இதெல்லாமே இதில் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஸ்பூன்லேயும் கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால நான் மிக்சிலேயே போட்டு உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள் கையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கூழு மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மத்தில் வச்சுட்டு பண்ணாலும் இந்த அளவுக்கு வராது. மிக்சியில் ஒரு வாட்டி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்குங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் ஊற்றிட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு வந்து அந்த கேக்கோட டேஸ்ட்டை மாற்றிடும். அதனால் ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் ஊற்றிக்குங்க. பாருங்கள் இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். பிளாக் கலர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஒயிட் கலரில் இருந்தாலும் பரவாயில்ல. பிளாக் கலராக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கேக்கோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஒயிட் கலர் இருந்தால் நார்மல் கலர் என்ன கலர் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. நான் பால் ஊற்றுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூன்லேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இது எல்லாமே இதில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏமா மைதா மாவையும் மிக்சிலே போட்டு நம்ம ஒரு அடி அடித்து போடலாமான்ட்டு. அந்த மாதிரி போட வேணாம். போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டாக ஒரு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதில் கட்டிகள்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் முந்திரி, உங்களுக்கு என்னென்ன நட்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாமே நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை, எனக்கு டூட்டி ஃப்ரூட்டி இருக்குன்னா அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ செஞ்சுக்கலாம். இப்போ கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பேப்பர் கட் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கேக் வேக வைக்கிற டின்னு இது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்க எந்த பாத்திரமாக இருந்தாலும், சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அலுமினிய பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் மட்டும் போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது கீழே வந்து ஹீட் படும் போது டைரெக்டாக ஹீட்டை வந்து நம்ம கேக்கில் படாமல் இந்த மேலே பேப்பரில் படும்போது நமக்கு என்ன ஆகும், அடியில் வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. இதில் கொஞ்சமாக பட்டர் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஏற்ற பேப்பரை இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா கலக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம்.
இந்த மாவை இதில் ஊற்றிடலாம். நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் இது நல்லா செட் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள், இதில் வந்து இப்போ மேலே இருந்து டெக்கரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் நீங்கள் போடுங்க. அப்படி இல்லைன்னா நல்ல ஹெல்த்தியானதாக கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து பாதாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி இதில் போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் பிஸ்தா இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. இது வெள்ளை கலர் திராட்சை, இதையும் இதில் வச்சுக்கலாம். எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா அப்படி தட்டி விடுங்க. அப்போ இதில் எல்லாமே நல்லா செட் ஆகிக்கும். இப்போது நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து இதில் வச்சிடலாம். இந்த ஸ்டாண்டு மேலே வச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரம் வந்து இந்த பாத்திரத்தில் முட்டக்கூடாது. இப்போ மறுபடியும் இந்த இட்லி பாத்திரத்தை மூடியவே வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 40 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இந்த கேக் வேகிறதுக்கு எனக்கு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் இருந்ததுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இதில் கரண்டியில் ஒட்டவே இல்லை. இப்போ இதை எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வெட்டி பார்க்கலாம். கேக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கேக்கை வேக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிட்டோம். அப்போ தான் நம்மளால் வந்து இதை கையை வச்சு ஓப்பன் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால பாருங்கள், கீழெல்லாம் எதுவுமே கருப்பாகவே ஆகலை. இந்த சைடு ஒன்றுமே கருப்பாகலை. இப்போ எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த சைடில் வச்ச பேப்பரையுமே எடுத்துடலாம். அப்புறம் நல்லா மெத்துன்னு கேக்கு நல்ல ஜம்முன்னு வந்திருக்கு. கீழேயும் பாருங்கள் நல்லா கருகாமல் நல்லா இருக்குது பாருங்கள். அந்த ஓரங்களும் கருப்பே ஆகலை. இப்போ இதை எடுத்து வெட்டி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா ஜம்முன்னு சூப்பராக நல்லா அருமையான கேக்கு, நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அட்டகாசமான கேக்கு, நல்லா கடையில் வாங்குகிற மாதிரியே நல்லா பனானா கேக்கு நல்லா ஜம்முன்னு வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்களும் இதே மாதிரி ஒரு பனானா கேக் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க. உங்களுக்கும் கொஞ்சம் கூட அடியே பிடிக்காமல் ரொம்ப நல்லா ஜம்முன்னு சூப்பராக வரும். இதே மாதிரி ஒரு கேக்கை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.